Most Reverend Fathers, former teachers, present teachers, office friends, and my a very good afternoon one and all. They say a teacher touches a life, but a Jesuit touches generations. Today, we are here to honor exactly that. When I think of Jesuits, three words come to my mind: faith, service, and excellence. Faith that keeps you grounded in prayer. Service that makes you reach the last person in the last row. And the excellence that makes you say magic, always more, always better. So first let me take up faith. Faith leads to wisdom. See, they are all prayerful, very prayerful, and God gives them wisdom. எங்கள் ரிலேஷன் ஒருத்தர் சொன்ன நிகழ்வு விஸ்டம் கடவுள் கொடுக்குறாரு ஜெஸ்விக் ஃபாதர்ஸுக்கு. சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் ஒரு நாள் நைட்டு பசங்க சாப்பிட போகுது, நியூ ஹாஸ்டல் ஸ்ட்ரைக், லாங் பேக். அப்போ வார்டன் வந்து கேட்டாராங்க, என்னப்பா என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஃபாதர், எல்லா ரூம்லையும் இந்த குண்டு பல்ப் ஏற்றிக்கிட்டு இருக்குது, எங்களால் படிக்க முடியல, we need tube lights. ஃபாதர் சொன்னார், இது நியாயமான கோரிக்கை, கண்டிப்பாக நிறைவேற்றிடுவோம். ப்ளீஸ் கிவ் மீ 1 month டைம், ஐ வில் செட் திங்ஸ் ரைட். ஒரு மாதத்தில் எல்லா ரூம்லையும் டியூப் லைட் போட்டாச்சு. வெரி குட், ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஹாப்பி. திங்ஸ் வெண்ட் ஆன் ஃபார் 1 month. ஒரு மாதம் கழிச்சு மறுபடி நைட் ஸ்ட்ரைக்னா நைட் சாப்பிட போக மாட்டாங்க பசங்க. ஐ எம் ஆல்சோ ஜோசப் பை. இப்போ என்னடா, இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஃபாதர், ரொம்ப புழுக்கமாக இருக்கு ஃபாதர், ரூமில் எதுவும் படிக்க முடியல, எல்லா ரூமுக்கும் ஃபேன் போடணும். இது அநியாயமான கோரிக்கையாக தெரியுது. ஃபேன் போட்டால் எலக்ட்ரிக் பில் யாரப்பா கட்டுறது? இல்லை ஃபாதர், நாங்கள் சாப்பிட போக மாட்டோம், எங்களுக்கு ஃபேன் போட்டே ஆகணும். வார்டன் சொல்லி பார்த்தாரு, கேட்கல பசங்க. கடைசியில் ரெக்டர், இங்கே நம்ம சுற்றி இருந்துச்சோம், இங்கே ரெக்டர் ஃபோன் அடிச்சிட்டார். ரெக்டர் சொன்னார், எல்லா பசங்களையும் ஹாலில் கேதர் பண்ணுங்க, வந்துடுறேன். வந்தார். செக்ரட்டரிட்டு கூப்பிட்டு கேட்டார், தம்பி என்னப்பா உங்களை பிரச்சனை? எங்களுக்கு ஃபாதர் ஃபேன் போடணும் எல்லாரும், ரொம்ப வெக்கையாக இருக்கனால படிக்கணும். வெரி குட், அது பின் ட்ராப் சைலன்ஸ், ஐ டெஃபினெட்லி டூ இட், கண்டிப்பாக செஞ்சிடறேன், பட் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டினார். அப்படி பின் ட்ராப் சைலன்ஸ், பசங்களாம் அமைதியார். 1 condition, வரக்கூடிய செமஸ்டரில் எல்லாரும் பாஸ் பண்ணணும், நோ அரியர், யாருமே அரியர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக உடனே தம்பி வாங்கடா சாப்பிட போகண்டே, இதெல்லாம் சரியாக வராது அப்படின்னு கிளம்பிட்டாங்க அத்தனை பேர். அப்போது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், இந்த விஸ்டம் கடவுள் கொடுக்குறார் ஜெஸ்விட் ஃபாதர்ஸ். என்னுடைய ரிலேஷன் சொன்ன நிகழ்வு எனக்கு ஞாபகம் இருக்குது. ரெண்டாவது சர்வீஸ். சர்வீஸ்னால உங்களுக்கு தெரியும், எம்பத்தி. எம்பத்தி அப்படின்னு சொன்னால் டு புட் யுவர்செல்ஃப் இன்டு அதர் ஷூஸ் தான் எம்பத்தி. இந்த நிகழ்வை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் இந்த இடத்துல அது பெனிஃபிட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கல்கட்டா சென்ட் ஜேவியர்ஸ் காலேஜில் லாங் பேக் வென் டகூர் வாஸ் ஸ்டூடெண்ட், ரவீந்திரநாத் டகூர் நோபல் லாரட், அவர் ஸ்டூடெண்டாக இருக்கும் பொழுது நடந்த நிகழ்வு. காலேஜில் எக்ஸாம், செமஸ்டர் எக்ஸாம் போயிட்டுருக்கு. ரவீந்திரநாத் டாகூருக்கு ஃபீவர், ஹை ஃபீவர், வந்துட்டார், காலேஜுக்கு வந்துட்டார். வந்துட்டு எக்ஸாம் போயிட்டுருக்கு, அப்படியே அவரால் எழுத முடியல, படுத்துட்டார், ஹால்லே படுத்துட்டார். உங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் பிரிட்டிஷ் பீப்புள் தான், ஃபாரினர் தான் பிரின்ஸிபலாக இருக்கும். இப்போ அவர் நடந்து வர்றாராம் ஹாலில், மற்ற பசங்களும் ப்ரொஃபஸர்ஸும் நிற்கிறாங்க, என்னடா என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல. அவர் பட்டுக்கிறாரு. பக்கத்தில் வந்து சொன்னாராம், வாட் டகூர், ஆர் யூ நாட் வெல்? டகூர் எழுதுறாரு, இந்த வேர்ட்ஸ் வந்து என்னோட லைஃபே மாற்றியது.
அன்றைக்கி அவர் என்ன வேணாலும் பண்ணியிருக்காங்க, என்னை தொடர்ந்துருக்கலாம், வெளியே அடித்து முகத்தில் அடித்து முதுகில் அடித்து கெட் அவுட் சொல்லியிருக்காங்க. பட் இட் வாஸ் இம்பெக்டட். ஸோ ஜெஸ்விட் ஃபாதர்ஸ் அதை நான் பார்க்கிறேன். மூன்றாவதாக எக்ஸலன்ஸ், குவாலிட்டி இன் எஜுகேஷன். என்னுடைய வாழ்க்கையிலோட எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். சென்ட் ஜோசப் காலேஜில் நான் பிஜி முடித்த பிற்பாடு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ சென்னைக்கு போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வந்துடலாம் இன்டர்வியூ. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மேக்மில்லன் புக் பப்ளிஷிங் கம்பெனியில் எடிட்டர் ஜாப் போயிட்டு நிறைய பேர் காலையில் ஒவ்வொருத்தருக்கும் ½ அன் ஹவர் இன்டர்வியூ பண்ணுறேன். ½ அன் ஹவர் இன்டர்வியூ போயிட்டு இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். நான் கரெக்டாக வரும்போது எனக்கு லஞ்ச் டைம் வந்துடுச்சு. லஞ்சுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. லஞ்ச் முடித்த உடனே வந்து பேனலில் இருந்தாங்க. எஸ் கோயிங், ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். இன்ட்ரடியூஸ் பண்ணேன். 1 minute said, I said that I did my post graduation at St. Joseph's College in Trichy. உடனே அந்த பேனலில் இருந்தவர், அவர் கல்கட்டா, அப்புறம் தான் தெரிஞ்சு கல்கட்டா. அவர் சொன்னார், சென்ட் ஜோசப் காலேஜ் ட்ரிச்சி. உடனே எனக்கு லெட்டர் அடிச்சு, ப்ளீஸ் கம் அண்ட் ஜாயின் டுமாரோ. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எக்ஸலன்ஸ். சென்ட் ஜோசப் காலேஜ் ஆமாம், கல்கட்டாவில் இருந்தவர் பேர் குல்கர்னி. அவருக்கு சென்ட் ஜோசப் காலேஜ் ட்ரிச்சின்னா என்ன தெரியும், குவாலிட்டி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போது அதான் எக்ஸலன்ஸ். ஸோ இந்த 3 ஜெஸ்விட் ஃபாதர்ஸை நினைக்கும் போது நான் நினைவு கூறுகிறேன். Dear fathers, you taught us to find God in all things. In a math problem, in the football ground, in a friend who is sad. You taught us that a life-giving relationship is one, but we give more than we take. You build schools not just with bricks, but with values. You build people, not just careers. Many of us here are what we are today because one Jesuit father believed in us when no one else did. Because one father stayed back after school to explain. Because one father said, you can do better. That's why we are felicitating you today, not just for what you do, but for what you are. As we honor you, we also recommit ourselves to be people of competence, conscience, and compassion, just like you taught us. Thank you for being our guides, our mentors, and our friends. May your mission continue to bear fruit. God bless the Society of Jesus. Thank you.